ஐயா வாரீங்களா ஐயா டெங்கு வாழ்த்து வாரம் ஐயா உடனே கரெக்ட் பண்ணி தான் போச்சுக்காங்க இதை எடுத்துருவோமா வருவோமா ஓகே தேவையில்லாத வணக்கம். இந்த வெள்ள அனர்த்தத்தின் பின்னர் டெங்கு அபாயம் ஏற்படக்கூடிய இடங்களை இல்லாமல் செய்வதற்காக தேசிய மட்டத்தில் விசேட டெங்கு ஒழிப்பு வாரம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. அதனை முன்னிட்டு எங்களது வெள்ளாவளி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட டெங்கு நோய் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளை உள்ளடக்கிய டெங்கு வேலை திட்டம் ஆரம்பிக்கும் முகமாக இன்றைய முதலாவது நாளாக மண்டூர் பகுதி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் மண்டூர் 1 மற்றும் மண்டூர் 2 இணைத்த பகுதிகளில் இந்த விசேட வேலை திட்டம் இடம்பெற இருக்கின்றது. ஆகவே இந்த வேலை திட்டத்தில் எங்களது சுகாதார வைத்திய அதிகாரி உட்பட எங்களது வெள்ளாவளி போர்தீப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் செயலாளர், எங்களுடைய ஆயுர்வேத வைத்தியசாலை வைத்தியர், எங்களுடைய பொது சுகாதார பரிசோதகர்கள், பொது சுகாதார வெளிக்கள உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார மருத்துவ மாது மற்றும் மாதராவிதி சங்கம் ஏனியவர் என்று இணைந்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளில் பொதுமக்களும் இதுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கி இந்த டெங்கு நோய் ஏற்படாது எங்களது பிரதேசங்களை பாதுகாப்பான பிரதேசமாக மாற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொள்வதோடு இந்த விடயம் தொடர்பாக எங்களது சுகாதார வைத்திய அதிகாரி அவர்கள் சிறு விளக்கங்களை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த வேலைப்பளவுக்கு மத்தியில் நமது பிராந்தியத்தில் தவிசாளர் இங்கே வருவதற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் தெரியும் அனர்த்தத்தின் பின்னரான நிலைமைகளில் மிகவும் பாரியதும் கொடியதுமானது தொற்று நோய் கட்டுப்பாடு. சரிதானே? நாங்கள் தொற்று நோய் பரவ விட்டோம் என்று சொன்னால் பிறகு அதை நாங்கள் கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் மிகவும் கடினம். ஆகவே இதை எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்தலாம் என்றால் அதை பரமுன் காப்போம் என்றதுதான் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது பரவலுக்கு முன்னராகவே அதுக்குரிய அறிகுறிகளை இனங்கண்டு அதை நாங்கள் கட்டுப்படுத்துவதன் மூலம் தான் எங்களுடைய தொற்று நோய்களை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். மற்றபடி அதை நாங்கள் பரவ விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதை நாங்கள் கட்டுப்படுத்துவது, அதை நாங்கள் கொண்டோளுக்கு கொண்டு வருவது மிகவும் கடினமாக இருக்கும். அது மிகுந்த வேலைப்பளுவுக்கும் மத்தியில் இருக்கும். நாங்கள் எங்களது ஆளணியையும் சில நேரங்களில் இழக்க வேண்டி வரும். ஆங்கில ஆளணியை அதுக்கு பலியாக வேண்டிய நிலைமையும் பெறலாம். ஆகவே முக்கியத்துவத்தை நாங்கள் இதை உணர்ந்து கொண்டு அதில் மிகவும் முக்கியமானது கொடியதுமானது டெங்கு நோய். அடுத்தது உங்களுக்கு தெரியும் எலிக்காய்ச்சல், அடுத்தது உங்களுக்கு தண்ணீர் மாசடைதல், அடுத்தது உணவு மாசடைதல் என்பன இந்த அனர்த்தத்துக்கு பின்னரான தொற்றக்கூடிய நோய்கள நிலைமைகள் என்று அதில் ஒரு வகையான தொற்று நோய் தான் இந்த டெங்கு காய்ச்சல். இந்த டெங்கு காய்ச்சலை எமது சுகாதார அமைச்சானது இந்த வாரம் முழுதாக பிரகடனப்படுத்தியிருப்பது இந்த டெங்கு கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸை, அதாவது டெங்கை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கையில் ஈடுபடுத்துமாறு இந்த சுகாதார அமைச்சு இந்த வாரத்தை பிரகடனப்படுத்தியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், டெங்கை கண்ட்ரோல் பண்ணுவது என்பது முழுதாக தனித்தனியே வெறும் சுகாதார அமைச்சோ அல்லது எம்ஓஹெச்ஓடன் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது இல்லை. இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தனியே சுகாதார ஆணையருக்கு மட்டும்தான் இதுக்கு பொறுப்பு இருக்குது. ஏனையவர்களுக்கு இந்த டெங்கு கண்ட்ரோல் பண்ணுவதற்குரிய பொறுப்பு இல்லை என்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. இது அனைவருமாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நடைமுறையாகும். இதில் நமது பிரதேச சபையும் பங்கு பெற்ற வேண்டும், எனது பிரதேச செயலும் பங்கு பெற வேணும். எமது ஊரில் இருக்கின்ற விளையாட்டு கழகங்கள், ஆர்டிஎஸ்கள், ஊர் மக்கள் அனைவருமாக இந்த சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாமோ அனைவரும் இதில் முழுதாக பங்கு பற்றி அவர்களோட எல்லாருடைய ஒத்துழைப்போடு தான் இதை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். தனியாக சுகாதார பிரதிநிதிக்கு மட்டும்தான் என்று நாங்கள் ஒதுக்கி கொண்டோம் என்று சொன்னால் அதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும். எனவே அனைவரும் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு
இந்த டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து எங்களது பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் அவர்கள் டெங்கு கட்டுப்பாடு தொடர்பாகவும் இந்த வெள்ளத்தின் பின்னரான அனைத்த செயற்பாடுகள் தொடர்பாகவும் சிறு விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். எங்களுடைய கோரைப்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட வைத்தியர் மற்றும் கோரைப்பட்டி பிரதேச சபையினுடைய செயலாளர் உடையதானத்துக்கு பொறுப்பான அலுவலர் மற்றும் பிஹெச்ஐ அனைவருக்கும் நேர காலை வணக்கம். டெங்கு வாரம் சம்பந்தமாக டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டத்தில் முதலாவது வேலைத்திட்டமாக இன்றைய தினம் கோரைப்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட மண்டூர் வட்டாரத்திலே இன்றைய தினம் டெங்கு நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்தி இந்த உயிரிழப்புகளை தடுக்கும் முகமாக உங்களுடைய வீட்டு சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்து குறிப்பாக கோரைப்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட பல கிராமங்களிலே இருக்கின்ற நிலங்கள் வீடுகள் கவனிப்பாரற்று இருக்கிறது நாங்களும் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களிலே இப்படியான சுத்தம் இல்லாத கவனிப்பாரற்று இருக்கிற நிலங்கள் வீடுகளுக்குரிய சட்ட நடவடிக்கையும் எடுப்பதற்காக நாங்கள் தீர்மானம் முறை எடுத்திருக்கின்றோம். உண்மையிலே டெங்கு நோய் பற்றி அனைவருக்கும் தெரிந்த விடயம். இந்த நோய் உயிர்கொல்லி நோயாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய எதிர்கால சமுதாயத்தின் நலன் கருதி இந்த டெங்கு நோயை ஒழிக்கிறதுக்குரிய வேலை திட்டத்திலே பொதுமக்களாகிய நீங்கள் இணைந்து கொள்ள வேணும். அந்த வகையிலே கோரைப்பட்டி பிரதேச சபை இந்த நடவடிக்கைகளுக்கு தேவையான தங்களது பூரண ஆதரவை இந்த எம்ஓஹெச் பிரிவில் உள்ள டாக்டர் மற்றும் மேனிய உத்தியோகஸ்தரோடும் சேர்ந்து அந்த டெங்கு ஒழிக்கிறதுக்குரிய வேலை திட்டத்தில் நாங்களும் கைகோர்ப்போம் என்று கேட்டு கோரைப்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட சரி அனைத்து உத்தியோகஸ்தர்களும் குறிப்பாக சுகாதார பரிசோதகர்கள் அனைவரும் எங்களுடன் சேர்ந்து சிறப்பான முறையிலே இப்படியான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த அவங்களுக்கும் நான் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன்.